இப்போது 4ஆம் தேதி வந்து அனுமதி கேட்டிருக்கிறாங்க காவல் ஆணையர்கிட்ட சேலத்தில் அப்படின்னு ஒரு செய்தி. அதுக்கப்புறம் மறுத்ததாகவும் ஒரு செய்தி வருது. என்னன்னா 4ஆம் தேதி கார்த்திகை தீபம், 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு, அதனால வேற தேதி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி. அப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் கவனத்தில் எடுத்து சொல்றது இல்லையா தலைவருக்கு? இது மாதிரி இந்த தேதியில் இது வருது, இந்த நிகழ்ச்சி இருக்கு, வேற தேதியில் நீங்க வந்து அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. இங்கே தான் ப்ரீமெச்சூராக நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படின்னா எந்த ஒரு அரசியல் கட்சியும் 2 பாயிண்ட்டை எடுத்துக்குவாங்க. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லான்ச் பண்ணும்போது சஸ்டெனன்ஸ், அது நிலையாக கொண்டு போகிறது எப்படி, இந்த சேலஞ்சஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, என்ன மாதிரி சேலஞ்சஸ் வரும், எப்படி எக்ஸ்பெக்டட் சேலஞ்சஸ், எதிர்பார்த்த சவால்கள் என்ன, எதிர்பாராத சவால்கள் என்ன, இதையெல்லாம் தீர்மானித்து தான் அரசியல் கட்சி முன்னுக்கு வரும். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம் இதையெல்லாம் நினைத்து, இதையெல்லாம் உட்கொண்டு, இதெல்லாம் தீர்மானித்து எந்த விதமான சேலஞ்சஸ் வந்தாலும் சந்திக்கிறது தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் தெரியும், பத்திரிக்கை ஒரு உண்மையை நீங்கள் மறைக்க முடியாது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வருகின்ற கூட்டங்களை பார்த்து அரசியல் கட்சிகள் பதட்டமடைந்து எல்லோரும் எல்லா கட்சிகளுக்கும் இல்லாத அளவுக்கு நெருக்கடிகளை கொடுக்கின்றார்கள். அதையும் நாங்கள் சமாளித்து அதையும் எதிர்கொண்டு வருகிறோம். நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி கார்த்திகை வருது, அந்த மாதிரி வருது கேட்குறது இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லை. எந்த கட்சிக்கும் தமிழக வெற்றிக் கழகம் தான் இருக்குது.